விஜயுமே கட்டாயம் கூட்டணி விரும்புவார். விஜய் ஒரு கட்சியோட கூட்டணி சேரலன்னு நான் சொல்றது இந்த குறைந்தபட்சம் அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் டிடிவி, அண்ணி பிரேமலதா இவர்கள் போன்றவரோட சேரல அப்படின்னு ஒரு சீட் கூட அடிக்க போறது. நாட் ஈவன் சிங்கிள் சீட். கிளியரா வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு அலையன்ஸ் வந்தா தான் அவர் பேச முடியும். டிஎம்கே கூட்டணி உடைஞ்சா தான் அடுத்த கட்டத்துக்கு என்ன நீங்க முதல் கேள்வி கேட்டீங்களா, அரசியல் அடுத்த பரிணாமத்துக்கு போதான். அது டிஎம்கே கூட்டணி உடையாம வாய்ப்பே கிடையாது. டிஎம்கே கூட்டணி தன்னுடைய விசுவாசத்தை எப்படி காட்டுது பாருங்க. ஆனா ராகுல் காந்தி ரெண்டு தரப்பிற்கும் போன் செய்து பேசியிருக்கிறாருன்னு பார்க்க முடியும். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைமை ஒரு குழப்பத்தில் இருக்கிறது. நான் அதை பதிவு பண்ணியிருக்கிறேன். அதனால இந்த பேச்சு மாறுது. சிலர் வந்து சக்கரவர்த்தி தான் 114 சீட்டில் வருவன்றாரு, கேசலரி நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்போன்றாரு, எல்லாம் இவர் சட்டமன்ற குழு தலைவர் நான் பேசுறாரு, எல்லாருமே வந்து ராஜேஷ் அவர் எல்லாருமே ஒவ்வொருத்தராக சொல்றாங்க. இது முன்னாடி பேசவே மாட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முன்னாடி ஒருக்க வந்து செல்வ பெருந்தகை வந்து நம்ம காமராஜ் ஆட்சி கொண்டு வரணும்னு சொன்ன போது மறைந்த ஈவி செல்வன் நடக்கிறதே காமராஜ் ஆட்சி தான் சொன்னார். உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து இப்ப அகில இந்திய தலைமையுடைய மூடு மாறின பிறகு டைலமால இருக்காங்க. அது வந்து ஒரு டேட்டா சென்டர் சார்ந்த ஒருத்தர் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்திருந்ததையும் நம்மளால பார்க்க முடியுது. விஜய் அவர்களை சாதாரணமா வந்து எடை போட்டுற கூடாதுங்கிறதே சொல்லி காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்குது, டிஎம்கேல முடிஞ்சளவு அதிக சீட்டு கேட்கணும். 50 சீட் 63 சீட் கேட்கணும். போன முறை 63 சீட் கேட்டிருந்தாங்க 2006. அந்த மாதிரி 50 சீட் அப்படியே டபுளா வாங்கி கேட்கணும். அப்படி இல்லைன்னா நான் டிவிக்கே போறேன்னு சொல்லணும். ஏன்னா எனக்கு ஆஃபர் இருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? நான் அங்கே போனால் நான் 80 சீட் வாங்க முடியும். அப்போ எனக்கு 50 சீட்டாக கொடுங்கன்னு ஒரு டிமாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏடிஎம்கே கூட்டணிக்கு போக முடியாது, அங்கே பிஜேபி உட்காந்துருக்கு. அப்போ இவங்களுக்கு ஆப்ஷன் முன்னாடி ஆப்ஷன் இல்லை. விஜய் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. அவங்க வந்து இங்கே தான் இருந்தாலும் திமுக கூட்டணியுடைய அத்தனை கட்சிகளும் நிர்பந்தம் வந்து இப்போ திமுக உள்ள அத்தனை கட்சிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது விஜய் கூட சேர முடியும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ திருமாவளவன் அவர்கள் விசுவாசம் கேட்டார், வைகோ அவர்கள் விசுவாசம் கேட்டார், பரம விசுவாசம். வைகோ அவர்களுக்கே சொந்த சின்னம் கிடைக்குமா, திமுக சின்னத்தான் போட்டிடணுமான்னு தெரியல. ஆனா ஒரு விசுவாசத்தின் மூலமாக இதயத்தை வென்றெடுக்கலாம்னு அவ்வளவு போராடுறார். திருமாவளவனுக்கு கூட சீட் கிடைக்குமா, குறை சீட் கிடைக்குமான்னு தெரியல. ஆனா விசுவாசமா வென்றெடுக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆனா துரை வைகோ அவர்கள் அந்த ஸ்டாண்ட்ல இல்லைங்கிறது தெரியுது அப்படின்னு நீங்க யூகிக்கிறீங்க. அவருக்கு வந்து தனி சின்ன வேணும், அவ்வளவுதான். அவர் திமுக வெளியே போற இடத்துல அவர் கழுத்தை பிடிச்சி தரனால எதிர போக மாட்டார். அந்த இடத்துல இல்ல. அவர் நமக்கு வந்து இங்க இனிமே வாழ முடியாதுன்னா தான் அவர் வெளியே போறார். திமுக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது திரு வைகோ அவர்களுடைய திடமான எண்ணமா இருக்கு. அதில் வந்து மாத்திரைக்கு இவர் இல்லை. இவர் வந்து நமக்கான இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதுதான் இவர் ஆசைப்படுறாரு. வந்து நான் உங்க கூட இருக்கிறேன், திருமா மாதிரி இருக்கிறேன், காங்கிரஸ் மாதிரி இருக்கேன், கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்கேன், நீங்க வந்து என்னுடைய ஐடென்டிட்டியவே நீங்க காலி பண்றீங்க. இப்போ அவங்க எல்லாம் அவங்க ஐடென்டிட்டியோட இருக்காங்க. மதிமுக தான் அடையாளமும் இழந்துன்னு இருக்குது. மதிமுகங்கிறது நத்திங் பட் திமுக அப்படி இருக்குது. அப்ப அந்த இடத்துல இல்லைங்க, மதிமுக ஒரு தனி இயக்கம், அதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சில சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, நாங்க வி சப்போர்ட் டிஎம்கே அப்படின்றாங்க. இங்க பாயிண்ட் என்னன்னா, இவர்கள் அத்தனை பேருமே ஒரே நிலைப்பாடில் இருக்கிறார்கள். இதை பயன்படுத்தி அதிமுகவையும் பாஜக விமர்சிக்க தயாரா இருக்கிறார்கள். அப்ப அதிமுகவும் பாஜகவும் என்ன செய்யுதுங்கிற கேள்வி.